பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு இன்பமான ஒரு நாள், கிருபையின் நாள், தேவனுடைய கரத்தை நீங்கள் காண்கின்ற நாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய செயல்பாடுகளை நீங்க அனுபவிக்கிற ஒரு நாள் என்று நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த நாளில் ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் என்றால், நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. 1ஆம் நூற்றாண்டிலே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு அந்த 120 பேர் மேல் ஊற்றப்பட்ட போது அவர்கள் ஆவியினாலே நிரம்பி ஜெபிக்கவும், பாடவும், ஆராதிக்கவும், பிரசங்கிக்கவும் ஆரம்பித்தார்கள். மட்டுமல்ல, அவர்கள் மூலமாய் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அதே அபிஷேகம் தானே நீங்க பெற்றிருக்கிறீங்க, இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் அபிஷேகம் வேறுபாடா இல்லை, அபிஷேகம் ஒன்று தான். எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், பூமியில இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள ஊற்றப்பட்ட அபிஷேகம் ஒன்று தான். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த அபிஷேகத்தினாலே அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் அற்புதங்களை அடையாளங்களை செய்தார்கள் இயேசுவின் நாமத்தினால. அப்ப நம்ம இதை குறித்து நீங்க யோசிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவரே என்னை அபிஷேகித்தீர் உண்மையானால், ஆண்டவரே நான் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் வரட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை நீங்க எதிர்பாருங்க. அன்றைக்கு யோசுவா பாருங்க, தன்னுடைய ஜெபத்தின் வலிமையினாலே சூரியனை நிறுத்துகிறார். எலியாவை பாருங்க, ஆண்டவரே என் வாக்கினால் அன்றி தேசத்தில் பனியும் மழையும் பெய்யாது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே எலியா கருத்தாக ஜெபிக்கிறார், மறுபடியும் மழை பெய்கிறது. உங்கள் வீட்டுக்குள்ளே தரித்திரத்தோடு இருக்கிறீர்களா? தரித்திரத்தின் ஆவியை நான் மேற்கொள்ளுகிறேன். ஆச்சரியமாய் இந்த மாதம் என் தேவைகள் சந்திக்கப்பட போகிறது, நான் அற்புதத்தை பார்க்க போறேன் அப்படின்னே பாசிட்டிவா நீங்க பேசி ஜெபிங்க. உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும். உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களா? ஆண்டவரே என் கணவனை, என் பிள்ளைகளை நீங்க ரட்சிக்க போறீங்கன்னே ஜெபிங்க, அற்புதம் நடக்கும். ஆமென். மற்றவங்களுக்காக நீங்க ஜெபிங்க, அவங்க லைஃப்ல ஒரு ஆச்சரியமான ஒரு கதவுகள் திறக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்த அற்புதங்கள், இந்த அடையாளங்கள் எல்லாமே அபிஷேகத்துக்குள்ளதான் இருக்குது. அதை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார் அல்லவா? இப்போ நான் அதுக்காக ஜெபிக்க போறேன், உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க ஒரு சாதாரண விசுவாசியா இருப்பது தேவனுக்கு சித்தம் இல்லை. கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த பகல் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்த போகிறார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த சத்திய வசனத்துக்காக நன்றி. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புத அடையாளங்கள் நடந்தது உண்மையானால், இப்போது இந்த நாளுக்குரிய வார்த்தை அதுதானே. இதை கேட்கிற காதுகளுக்குள்ளே, ஆண்டவரே எங்கள் லைஃபே ஒரு அற்புதமா இருக்கட்டும்பா, என் ஜெப வாழ்க்கை ஒரு அற்புதமா இருக்கட்டும். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை பயணமே ஒரு அற்புதமா இருக்கட்டும், எங்க ஃபேமிலியில அற்புதம் நடக்கட்டும். மட்டுமல்ல, எங்களுடைய பிசினஸ்ல, எங்களுடைய மினிஸ்ட்ரியில தேவனுடைய அற்புத செயல்பாடுகள் இருக்கட்டும் என்று ஆர்வமாய் ஜெபிக்கிறாங்களப்பா. உடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை அளவில்லாமல் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று முதல் அவங்க ஜெப வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் வருகிறதற்காக நன்றி. அத்தனை பேரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க வைத்தாருன்னா, நீங்க வரும் நாட்கள்ல தேசத்துக்கும் சபைகளுக்கும் மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. அதுதான் உண்மை. சரி, அடுத்தது நான் இப்ப என்ன சொல்லுவேன்? மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அது ஒரு ஊழியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாக்கட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்போதெல்லாம் இந்த குறுஞ்செய்தி வருகிறதோ, ஒரு விஷயம் எனக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிக்காக தவறாம ஜெபம் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.